திருக்கோவில் தம்பிலுவில் பொதுச்சந்தை முன்பாக இன்று அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம், தாயக செயலணியினர், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த போராட்டத்தில் திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளரின் செயலாளரினால் அத்துமீறிய அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் குழப்பமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச மேற்பார்வையுடன் நீதி விசாரணையை வலியுறுத்தியும் உகந்தை முருகன் ஆலய வளாகங்களில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலைகளை அகற்ற வேண்டும் எனவும் மயிலத்தமிடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம், வட்டமடு மேய்ச்சல் தரை விவகாரம், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி, யுத்தத்தில் கொல்லப்பட்ட உறவுகளுக்கான நீதி, அரசியல் கைதிகள் விடுதலை, பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குதல், சட்டவிரோத காணி அபகரிப்புகள் போன்ற பல்வேறு விடயங்களை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட போராட்டத்திலேயே இவ்வாறு சுவரொட்டியை ஒட்டிவிட்டு நாங்கள் தாழ்மையாக ஒரு கடிதம் உங்களது லெட்டர் பெட்டியில் எழுதி கொடுத்து இந்த சுவரொட்டியை நீக்கும்படி கூறியதற்கு ஒட்டினதுதான் இனி நீக்க முடியாது என்று கூறிய இந்த தவிசாளர் இவரை நாங்கள் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. இவர் தகுதி இல்லாத கதிரைக்கு ஒரு தகுதி இல்லாதவரை நாங்களே பெருசுபடுத்த நாங்கள் எங்களது போராட்டத்தை தான் நடத்தல் செய்து கொண்டிருந்தோம். அவர் இந்த போராட்டத்தை குழப்பி எங்களது இந்த நீதிக்கு நேர்மைக்குமான எத்தனை உயிர்களை இழந்த இந்த போராட்டத்தை இன்று குழப்பி விட்டார். ஐயா, இன்று குழப்பி விட்டார். மார்க்கெட்டுக்குள்ள மட்டும்தான் எடுக்கப்படுகின்றது. ஆனால் நான் ஒரு முன்னாள் தவிசாளர் என்கின்ற அடிப்படையிலே இங்கு ஒரு தவிசாளர், இந்த திருக்கோவில் பிரதேசத்தைச் சேர்ந்த கௌரவ தவிசாளர் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட அவங்களுடைய அந்த கட்டிடத்திலே, அந்த காரியாலயத்திலே இந்த பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு தடை என்று கூறியிருக்கின்றார். இது ஒரு முற்றிலும் பிழையான ஒரு செயல்பாடு. இது ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு செயல்பாடு. குறிப்பாக சர்வதேச ரீதியாக 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் வடகிழக்கிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இன்னும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சர்வதேச ரீதியிலான இந்த பிரச்சனை போகின்றது. சர்வ அதிகாரம் கொன்ற ஒரு ஜனாதிபதியால் கூட ஒரு பிரதேசத்திலே அடிப்படை உரிமையை வலியுறுத்தி போராட்டம் நடத்த முடியாது என்று கூற முடியாது. ஆனால் அவர்களுடைய குரல்கள், அவர்களுடைய நிலங்கள், அவர்களுடைய மக்கள்கள் காவு கொள்ளப்படுகிற நேரம், கடத்தப்படுகின்ற நேரம் மக்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம். அதை தடை செய்வதற்கு ஒரு தவிசாளருக்கு அதிகாரம் இல்லை. காலத்திலே இன்னும் 45 நாட்களுக்குள் செம்மணி புதைகுழி தோண்டப்பட்டு அதனுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று 45 நாட்களுக்குத்தான் நீதிமன்றம் கட்டளை கொடுத்திருக்கின்றது, அதை நிறைவு செய்வதற்காக. இடைப்பட்ட காலத்துக்குள்ளே தமிழர் தாயக பிரதேசத்தின் தென் தமிழகத்திலே ஒரு மூலையிலே இருக்கிற எங்களுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உகந்தை முருகன் ஆலயத்திலே ஒரு பௌத்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாத காலத்துக்கு 2 வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் முருகன் சிலையை வைப்பதற்காக கேட்ட பொழுது தொல்பொருள் செயலணி வன இலாகா அங்கே அந்த சிலையை வைக்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். இங்கே புத்தருக்கு ஒரு சட்டமும் தமிழ் கடவுளாகிய முருகனுக்கு ஒரு சட்டமும் காணப்படுகிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கமும் பௌத்த ஆதிக்கத்தை, பௌத்த மேலாதிக்கத்தை கொண்டுதான் செயல்படுகின்றது. ஆக இந்த அரசாங்கமும் தமிழர்களுக்கு நீதி தரப்போவதில்லை என்பது திண்ணமாக வெளிப்படுகிறது.